ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பிரெட் பாக்கெட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை அதில் ஆட் பண்ணுறேன். மற்ற ஃபுட்டு போல் இதில் ஆயில் ரொம்ப சேர்க்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறோமோ அப்போ தான் இந்த ஃபுட்டு நல்லாயிருக்கும். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் எடுத்து 100 கிராம் அதில் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனு இப்போ பாதி வெந்ததுக்கப்புறம் இப்போ அதில் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து இப்போ நான் பாயில் பண்ணி அதை தோலை உரிச்சிட்டு இப்போ நான் அதை மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் இப்போ அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நான் இப்போ 3/4 பாகம் தான் வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதோட இந்த மிக்ஸோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணாக்கா அதுவும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். நல்லா உருளைக்கிழங்கு எல்லா மசாலாவோடையும் சேர்த்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது தனியாக இல்லைன்னா அந்த மசாலா சேராமல் இருந்தாக்கா வாயில் தண்டு போட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிடணும். இது மிக்ஸ் ஆனதே தெரியாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் ப்ரெட்டு ஸ்லைஸு 14 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். 14 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு இப்போ 2 முட்டை அதுக்கு கரெக்டாக இருக்கும். 2 முட்டை எடுத்து உப்பு சேர்த்து அதை பீட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த ப்ரெட்டை ரவுண்ட் ஷேப்பில் உள்ள கட்டரில் வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எதுவும் இருந்தாக்கா பொருளை வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெட் பாக்கெட்டுக்கு ரவுண்ட் ஷேப்பு தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம ஃபில்லிங் வச்சு நம்ம பொரித்து எடுத்தாலும் அது வந்து ஒரு பாக்கெட் ஷேப்பில் வரும். அதனால் நீங்களும் அதே மாதிரி கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுங்க. இப்போது ப்ரெட்டில் நம்ம ஃபில்லிங்ஸை உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நிறையா ஃபில்லிங்ஸை இதில் உள்ளே வைக்கக்கூடாது. ஏண்டா நம்ம வந்து அதை பொரிக்கும்போது எல்லா ஃபில்லிங்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் லைட்டாகவே ஃபில்லிங்ஸை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபில்லிங்ஸில் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். ரொம்ப வேகமாக அழுத்தியெல்லாம் ப்ரெஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதிலே நல்லா உருளைக்கிழங்கோடு அது எல்லாம் சேர்ந்து ஒட்டிக்கும். இப்போது மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு இப்போ ரவுண்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம எல்லா ப்ரெட்டுலேயும் ஸ்டஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்ம கவர் பண்ணதுக்கப்புறம். அடுத்து நம்ம கோட் பண்ணுறதுக்கு பிரெட் கிரம்ஸை எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை நாம் இந்த முட்டையில் இப்போ டிப் பண்ணிக்குவோம். டிப் பண்ணுறது லைட்டாகவே முட்டையில் டிப் பண்ணுவோம். ரொம்ப அழுத்தி இருந்தோம்னாக்கா ப்ரெட்டெல்லாம் உடஞ்சிரும். நாம் இப்போ டிப் பண்ண ப்ரெட்டை எடுத்து ப்ரெட் கிராம்ஸில் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அந்த ப்ரெட்டை நல்லா ப்ரெட் கிராமில் சைடெல்லாம் நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா அதை கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எல்லா ப்ரெட்டையும் நம்ம ப்ரெட் கிராமில் கோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரீஜரில் 10 நிமிஷம் இதை நம்ம வைக்கணும். நம்ம அந்த ப்ரெட்டை 10 நிமிஷம் ஃப்ரீஜரில் வச்சு எடுத்தால் தான் நம்ம பொரிக்கும் போது அந்த ஷேப் மாறாமல் கரெக்டாக வரும். இப்போ இதை நம்ம ஹீட்டாக இருக்க ஆயிலில் போட்டு பொரிச்சிக்கலாம். நம்ம ப்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஸ்வீட் செஞ்சாலும் எது செஞ்சாலும் சரி, ஆயிலை வந்து நம்ம ஹீட்டாக வச்சு பொரிச்சா தான் உங்களுக்கு ஆயில் குடிக்காது. எல்லாருமே இதை தான் என்கிட்ட கேட்டாங்க. ஆயிலை நல்லா ஹீட்டாக வச்சு நம்ம செஞ்சோம்னாக்கா ஆயில் அதில் குடிக்கவே குடிக்காது, நல்லாவும் வந்துடும். பாருங்கள், சூப்பரான கோல்டன் ப்ரௌனில் இப்போ நம்ம பொரித்து எடுத்துட்டோம். இதே போல் எல்லா பாக்கெட்ஸையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான கிறிஸ்பியான பிரெட் பாக்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது அஜ்வின் ரெசிபீஸ், உங்களுக்கான ரெசிபீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.